திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே வங்கி கடனை செலுத்த தவறியதால் மழையிலும் வீட்டில் வசித்து வரும் வாடகைதாரர்களை வெளியேற்றி வங்கி அதிகாரிகள் சீல் வைத்தனர். செங்குன்றத்தை அடுத்த பாடியநல்லூர் ஜோதி நகரில் தமிழரசி என்பவருக்கு சொந்தமான வீட்டில் குணசேகரன், அசோக், யாமினி தேவி ஆகிய 3 குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக ஒப்பந்த அடிப்படையில் வாடகைக்கு குடியிருந்து வருகின்றனர். தமிழரசி வங்கி ஒன்றில் கடன் பெற்று முறையாக செலுத்தாததால் வீடு ஏலம் விடப்பட்டு மற்றொருவருக்கு விற்பனை செய்துள்ளது. இந்நிலையில் செங்குன்றம் பகுதியில் மழை கொட்டி வந்த சூழலில் வீட்டின் வாடகைதாரர்களை அவர்களது பொருட்களை கூட எடுக்க விடாமல் வங்கி நிர்வாகம், வருவாய், காவல்துறை உதவியுடன் வெளியேற்றி வீடுகளுக்கு சீல் வைத்தது. வீட்டில் வசித்து வந்த 3 குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகள், முதியவர்கள் உட்பட 22 பேரையும் அவர்களது உடைமைகளையும் கூட எடுக்க விடாமல் வலுக்கட்டாயமாக போலீஸ் உதவியுடன் அனைவரையும் வெளியேற்றி வீட்டிற்கு சீல் வைத்தனர். வட்டாட்சியர் மதிவாணன் மற்றும் வங்கி அதிகாரிகளிடம் அந்த வீட்டில் வந்தவர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். முறையாக நோட்டீஸ் வழங்காமல் கொட்டும் மழையில் வீடுகளை விட்டு வெளியேற்றியதால் வாடகைதாரர்கள் அவதியடைந்தனர். நாகை மாவட்டத்தில் அதிகாலை முதல் ஆங்காங்கே இடைவிடாது கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் நாகூரில் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய கனமழை காரணமாக வள்ளியம்மை நகரில் வீடுகளுக்கு மழைநீர் புகுந்தது. தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்கள் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டும் அதிகாரிகள் தங்கள் பாதுகாப்பாக முகாம்களுக்கு அழைத்து செல்ல எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். பெய்யுது மழை, வீட்டுக்குள்ளே அடுப்பு பற்ற வைக்க முடியல, அடுப்பு பூரா நனைஞ்சிருச்சு, சோத்து பண்ண பூரா நனைஞ்சிருச்சு, தண்ணி ஓடியாருது. வீட்டுக்குள்ளே வச்சு சோறாக்க முடியல பிள்ளைங்களுக்கு, இந்த பச்சை பிள்ளைகளை வச்சு நாங்கள் எங்கே போகிறது? தண்ணி பூரா வீட்டுக்குள்ளே போயிடுச்சு, சேராக போயிடுச்சு, சாமான் பூரா பறனையில் அள்ளி போட்டு வச்சுருக்கோம் சார். அந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கமும் போக முடியல, இந்த பக்கம் பூரா தண்ணி, அந்த பக்கம் பூரா தண்ணி, அங்கேருந்து லெட்டின் தண்ணியெல்லாம் உள்ளார வருது சார். பூச்சி போட்டு ஒடையாருதுங்க, பாம்பு பள்ளியெல்லாம் ஒடையாருது. நாங்கள் என்ன தான் செய்யுது? நைட்டு பூரா மழை பெஞ்சு நாங்கள் எங்கே சார் போவோம்? எங்களுக்கு வந்து போங்க அங்கே வாங்க இங்கே வாங்கன்னு சொல்கிறதுக்கு மனுஷர் கிடையாது. எங்கே பார்த்தாலும் தண்ணி ஓடும், வழி கிடையாது. நாங்கள் போய் சத்திரத்தில் இருங்க, ஒரு மண்டபத்தில் இருக்கோன்னு எங்கள் யாரும் எதுவும் கேட்குறது. என்னம்மா செய்கிறீங்க? ஒரு பால் இருக்குதா, ஒரு டீ குடிச்சிங்களான்னு யாரும் எங்களுக்கு கேட்க போகிறது கிடையாது. நாங்களாம் இருந்துட்டு நாங்களாம் ஓடணும் பிள்ளைங்களை தூக்கிட்டு மலையில் சார். எங்களுக்கு எந்த உதவியும் கிடையாது. இந்த தெருவில் யாரும் வந்து பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஓட்டு போகிறதுக்கு வர்றாங்க, சரிமான்ட்டு போயிடுறாங்க, திருப்பி வந்து எந்த பதிலும் கிடையாது. எங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதி எதுவுமே கிடையாது. இது வருஷம் மழை பெய்யறப்பெல்லாம் இதே வந்து முழங்காலாவில் தண்ணி ஓடிட்டு இருக்கு. தண்ணி ஓடக்கூடிய வடிகால்களை இங்கே எந்த ஒரு இதுவுமே பண்ணி கொடுக்கல. எல்லாருமே வந்து அன்னாடு கூலிகளுக்கு தான் வேலைக்கு போயிட்டு வந்திருக்கோம். மழையில் வந்து நாங்கள் ரொம்ப பாதிச்சுட்டு போயிட்டு போயிருக்கிறோம். ரெண்டாவது எங்களுக்கு சொந்த வீடும் கட்டி தர மாட்டேங்குது, எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டேன்றாங்க. அவங்க யாரும் வந்து கூப்பிட்டு வரல. இந்த ஏரியாவில் சொல்ல போனீங்கன்னா மெயின் ரோட்டில் வந்து இது ஒன்று தான் சேரியாக இருக்குது. அதனால் இங்கே வந்து யாருமே வந்து தெருவை வந்து இன்னொரு கலெக்டரும் பார்க்கல, எம்பி பார்க்கல, மினிஸ்டர் பார்க்கல, யாருமே பார்க்கல, வார்டு கவுன்சில் முதல்ல பார்க்கல. எங்களுக்கு வந்து தகவலும் இன்னும் கொடுக்கவே இல்லை. இந்த முகாம் கட்டியிருக்காங்க, நீங்கள் அங்கே வந்து தங்கிடுங்க, மழை கலைஞ்சு முடிஞ்ச பிறகு எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் கொடுக்கலங்க ஐயா. யார் என்னன்னு வந்து பார்க்கல, கொள்ளலை. இந்த தெருவில் தண்ணி பொந்து தண்ணி விளையாடுது, ஒருத்தர் கூட என்ன ஏதுன்னு வந்து கேட்கல. நாங்கள் இப்படி தவிச்சு போய் நிற்கிறோம் பாருங்க. சொட்டு கூட இடம் இல்லை, கட்டிக்க துணி இல்லை, எல்லாமே நனைஞ்சு தண்ணியில் மிதங்குது. அடுப்பு இல்லை, சோறாக்கி திங்க அடுப்பு கிடையாது. நாங்கள் நடுத்தரில் நிற்கிற மாதிரி நிற்கிறோம். வீட்லேயும் இருக்கிறது ஒன்று தான், ரோட்டில் நிற்கிறது ஒன்று தான், தண்ணி தான் நிற்கிறோம், தண்ணியில் தான் நாங்கள் வாழ்கிறோம். எங்களை யாருமே வந்து பார்க்கறதுக்கு வழி இல்லை. கனமழை பெய்து வரும் நிலையில் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் போதிய பாதுகாப்பு இல்லாமல் குவிந்து கிடக்கும் நெல் மூட்டைகளை பாதுகாக்க வேண்டும் என மதுரை பகுதி விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். மேலும் வானிலையை கருத்தில் கொண்டு விவசாயிகள் அறுவடை செய்து திறந்த வெளியில் இருப்பு வைத்துள்ள நெல் மூட்டைகளையும் அரசு விரைவாக கொள்முதல் செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கூறியுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.